விவசாய மக்கள் சர்டிஃபிகேட் வந்துருக்காங்க. ஆனால் நம்ம விவசாயிகள்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து வழக்குகள் நடத்துறதுக்கு எப்படின்றது ஒவ்வொருத்தரும் பயிற்சி கொடுக்க தேவையான அந்த மீட்டிங்கை வந்து கலந்துருக்கிறோம். ஆனால் விவசாயிகள் எல்லாருமே ஒவ்வொரு விவசாயியும் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு வழக்கு பற்றி சம்பந்தமாக அனைத்து வழக்கும் ஒவ்வொரு விவசாயிக்காகவே இந்த சட்ட விழிப்புணர்வு உருவாக்கணும், எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறோம். விவசாயி பொதுமக்கள் வரலாம் சட்டத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் நடக்கிற நிறைய அநியாயங்கள் நடக்குது. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மக்களை புறக்கணிக்கப்படுறாங்க. வழக்கறிஞர்கள் செய்கிற ஒரு தவறுக்கும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் முதல்ல விவசாயிகள் பாதிக்கப்படுறது முக்கிய காரணமாக இருக்கிறது வழக்கறிஞர்கள் தான். ஆனால் ஒரு வழக்கறிஞர்கள் மூலம் அதை தாக்கல் போகும்போது நீ வரக்கூடாது, நாங்களே தாக்கல் பண்ணலாம், நீ யாரும் தலையிடக்கூடாது. இல்லை நீ வந்து யாரும் மனு கொடு, நான் வந்து இன்னும் கொடுத்துக்கிறேன், அதுவும் செய்யறாங்க. ஆனால் இந்த நாங்கள் கொடுக்குற மனுக்கான ரசீதுகள் கொடுக்குறது காசு மட்டும் 10,000 20,000 வசூல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு எவிடன்ஸ் கிடையாது. அதனால தான் விவசாயிகளே சேர்ந்து விவசாயிகளே அந்த சட்டத்தை படித்து விவசாய மக்கள் பூரா இந்த சட்டத்தை தன் வழக்கத்தாலே நடத்தணும் ஒரே குறிக்கோளால தான் இந்த இயக்கத்துக்கு நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். ஆனால் மக்கள் அனைவருமே கிராமப்புறத்தில் இருக்கிற அனைத்து விவசாய மக்களுமே தன்னுடைய சட்டத்தை ஒவ்வொரு விவசாயம் தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு விவசாய சட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கிராம நீதிமன்றம் அவசியம் தேவையா? ஒவ்வொரு கிராமத்துக்கும் பல வழக்குகள் கிடையாது. ஆனால் கிராமத்தில் ஒரு வரப்பாட்டா ஒரு பிரச்சனையா ஒரு வரப்பு இருக்குது. அந்த வரப்புல வந்து எண்ணிக்கை பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனை தீர்க்கல, நீதிமன்றத்துக்கு போனால் அதுக்கு தீர்க்க கிடைக்கல. அதனால அந்த வழக்கை கிராம நீதிமன்றங்கள் உருவாக்குறாங்களா, அந்த கிராமத்துக்கு அந்த பிரச்சனை தீர்த்துக்கலாம். அனைத்து பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கிராம நீதிமன்றங்களுக்கு தான் தீர்க்க முடியும். ஆனால் நீதிமன்றத்துக்கு போயிட்டால் 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் அதை காத்து கிடந்து அந்த வழக்கு கடைசியில் தீர்வு கிடைக்கல. அப்புறம் கடனாளி சொத்தெல்லாம் ஏந்துடுறான், ஒரு சென்ட் கூட இல்லை, கடைசியில் நடுத்தூர் நிற்கிறாங்க விவசாயி பூரா. ஆனால் அது மாதிரிலாம் ஒரு வாழ்க்கையில் வரக்கூடாதுன்றதை கிராம நீதிமன்றத்தை உருவாக்கணுன்றதை நாங்கள் இந்த சம்பந்தமாக பல போராட்டங்கள் நடத்த நினைச்சிருக்கிறோம். ஆனால் விவசாயிகளுக்காக உண்மையாக இந்த நீதிமன்றம் விவசாயிகளுக்கு தலையிடணும், விவசாயிகளை உண்மைகளை கற்றுக் கொடுக்கணும், விவசாயிகள் அனைத்து உரிமைகளும் பெற்றுத்தரணுன்றதை நீதிபதிகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஆனால் விவசாயிக்காகவே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் வந்து விவசாயிகளுக்கு தொடங்கப்பட்டிருக்கு விவசாயம் இந்த இயக்கம். ஆனால் விவசாயிகள் அனைத்து விவசாயிகள் ஒன்று இருந்ததால நம்ம நாட்டில் விவசாயிகளுடைய சட்டத்தை தெரிஞ்சுக்கலாம், அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு கிடைச்சிடும். அது தீர்வு கிடைக்கிறது ஒரே வழி நீதிமன்றம் கொண்டு வர வேண்டியது தான். கிராம நீதிமன்றங்களை மற்றவங்க கொண்டு வரணும். அது கிராம நீதிமன்றம் மட்டும் இல்லாத ஒவ்வொரு மேல்முறையீட்டு வழக்கில் கொண்டு போக முடியல. ஆனால் மேல்முறையீட்டு வழக்கில் கொண்டு போனால் எந்த விவசாயம் பண்ண முடியல. கடைசியில் பல கோர்ட்டு கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டு தொடர்ந்து போய் எந்த விவசாயம் எல்லாத்தையும் வீட்டு தான் வருது. அதனால தான் தொடர்ந்து கிராம நீதிமன்றத்தை கொண்டு வரலாம். கிராம நீதிமன்றத்தை கொண்டு வரதான் ஒவ்வொரு வருஷம் பயனளிக்க முடியுன்றது நான் கேட்டுக்கிறேன். நம்புறாங்க தாமரையா இது சம்பந்தமாக நாங்கள் இது நடத்திருக்கோம். ஆனால் எல்லாருக்கும் கிராம நீதிமன்றம் அவசியம் தேவை. விவசாய மக்கள் சர்டிஃபிகேட் சட்டத்தின் மூலம் கிராம நீதிமன்றத்தை கட்டாயம் கொண்டு வந்து தேரணும். அதுக்கு இந்த அரசு மத்திய அரசு மாநில கவர்மெண்ட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் கிராம நீதிமன்றத்தை துவக்கணுன்றது எங்களுடைய கொள்கை தான். நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வரணுன்றதை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் அரசாங்கம் செய்யணும் நாங்கள் நம்புகிறோம். எல்லா நீதிமன்றங்களும் விவசாயிகள் ஒத்துழைக்கணும் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் வழக்கறிஞர்கள் தான் இதை தடுக்கிறாங்க. ஒவ்வொரு எல்லா இடத்துலையும் கிராம நீதிமன்றத்தை கொண்டு வந்துட்டா அவங்க வருமானம் பாதிக்கப்பட்டுன்றதுனால ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் அதை தடுக்கிறாங்க. தடுத்து பல சிக்கல் உண்டாக்குறாங்க. யாரும் வந்து கிராம நீதிமன்றம் வந்து ஒவ்வொரு விவசாயி கூட வர மாட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க. எல்லாம் கிராமத்திலும் முடிஞ்சு போகுது. கிராம பஞ்சாயத்து தலைவர் கண்ட்ரோல்ல வந்துருது. அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் கண்ட்ரோல் வந்துட்டாலே கிராம நீதிமன்றத்துக்கு அனைத்து உரிமை கிடைச்சி போகுது. அதனாலதான் இந்த நீதிமன்றத்தில் இருக்க வழக்கறிஞர்கள் அழைக்க போயிடும். கிராம நீதிமன்றம் துவக்கக்கூடாது 2008 ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதை அப்பயே புறக்கணிக்கிறாங்க. இது கொண்டு வரக்கூடாதுன்ட்டு டெல்லியில இருந்து இந்தியா முழுக்க வழக்கறிஞர்கள் அனைவருமே இந்த போராட்டத்தை நடத்துறாங்க. இது நடக்கக்கூடாது, கொண்டு வரக்கூடாது, வழக்கு நீதிமன்றத்தை கொண்டு வரக்கூடாது. கிராமங்கள்ல வழக்கு நீதிமன்றம் கொண்டு வந்தா எல்லா வழக்கு பிரச்சனை தீர்ந்துடும். அதனால நம்ம வருமானம் வந்துடும். அதனால அதை செயல்படுத்தக்கூடாதுன்ட்டு அடுத்த வழக்கறிஞர் போராட்டம் நடத்துறாங்க. இன்னும் மக்களை வந்து யாரும் விடுறதுக்காக வழக்கறிஞர்கள் இல்லை. ஆனால் எல்லா வேலையும் வழக்கறிஞர் பண்றது தான். வழக்கறிஞர் நீதிமன்றம் போறாரு. அந்த நீதிமன்றம் போய் என்ன பண்றது, திரும்ப என்ன பண்ணாரு அடிமட்டத்துல நீங்க அடிமட்டத்தில் என்ன பண்ணி திரும்ப அதுதான் செய்யறாங்க. திரும்ப தொடர்ந்து பண்ணிக்கிறாங்க. அதனால கிராம நீதிமன்றத்தை நிச்சயமா இந்த அரசு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். கேட்கலாமா சார்? வந்து ஒரு கிணறு வெட்டுறதுக்காக ஒரு கிராம தலைவர் வந்து
கோர்ட் அணுகிறாரு. அது வந்து மேல்முறையீடுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு 15 வருஷம் ஆச்சு. இதே வந்து கிராம நீதிமன்றம்னு ஒன்று நிறுவியிருந்தா நாங்கள் வந்து அதை வந்து ஒரே இதில் வந்து அதை பேசி முடிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து எங்களுக்கு இந்த கட்டமைப்பு கொடுக்கல. அதனால கிராம நீதிமன்றம் கேட்குறோம். சரிங்களா? சங்கத்தோட செயலர் செந்தில்குமார். நான் வந்து ஒரு வேலையில்லா பட்டதாரி பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். வேலை இல்லாதால டியூஷன் எடுத்துக்கிட்டேன். பாருங்களா, அரசு ஊழியர்கள் அதாவது அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து டியூஷன் நடத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது. ஆனால் அவங்க அதையும் மீறி செய்கிறாங்க. எனக்கு ஏற்படுத்த ஒரு பாதிப்பு சம்பந்தமாக நான் கொஸ்டின் பண்ணும்போது ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. இதுக்கு போலீஸு, நீதிமன்றம், வக்கீல்கள், ஏன் நீதிபதிகளே உடனடியாக இருக்காங்க. ஹைகோர்ட்டில் இருக்கிற ஒரு நீதிபதி பேர் சொல்றதுல பாதிக்கப்பட்ட நபர் நான். ஹைகோர்ட்ல இருக்கிற அறிப்பண்ணாம நீதிபதி நேரில் கூட்டு மிரட்டாரு. நேரில் கூட்டு மிரட்டாரு. ஏன்னா மேலே ரேப் கேஸ் போட்டுருவாங்க, இல்லை கன்னியா கேஸ் போட்டுருவாங்க. ஆமாம், அறிப்பாருந்தாங்க. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. எதையும் நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன். ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் ரிட்டு தாக்கல் பண்ணியிருக்கேன். இன்னும் அது அப்படியே ரிலீவ் இருக்கு. விசாரிக்க முடியாமல் எல்லா ஜட்ஜி வந்து போயிட்டே இருக்காங்க. ஆமாம், நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு நான் வந்து கேட்குற அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஆனால் இது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா சாத்தியம் இல்லை. ஏன் அப்படின்னா நீதித்துறையில பாத்தீங்கன்னா அந்த பணி நடைமுறை என்ன வச்சிருக்காங்க. என்ன நடைமுறை அப்படின்னா, நம்ம உண்மையிலே நம்ம நாட்டு எல்லா அந்த அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீதி முறை இல்லைங்க. இது வந்து வெளிநாட்டு வச்சுட்டு போய் அப்படியே இருக்குது. நம்ம நாட்டுக்கு எந்த நடைமுறையும் இதில் இல்லை. அது பழைய குற்றங்கள், புதிய குற்றங்களுக்கு பழைய சட்டங்கள் அப்படி வச்சிருக்காங்க. ராக்கெட் வேகத்தில் நடைபெறுவது குற்றங்கள். ஆனால் ஜாக்கெட்டே போடாத காலத்தில் எழுதப்பட்ட சட்டங்கள். இது எப்படி ஷூட் ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வழக்காலே போகும்போது நீதிமன்றம் எப்படி பார்க்குதுன்னா அவனை ஒரு குற்றவாளியாக பார்க்குது. அதனால எந்த ஒரு ரைட்ஸும் சொல்ல முடியாது, ஒரு உரிமை கேட்க முடியல. நீதிபதிகள் என்ன பண்ணா எல்லாரையும் வந்து ஒரு அடிமை மாநிலத்துறாங்க. வக்கீல்கள் நீதிபதிகள் மட்டுமே அரசாங்கம் மாநிலத்துறாங்க. ஆக்சுவலாக ஜனநாயகத்தை பொறுத்தவரை 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து நிர்வாகம், இன்னொன்று நீதித்துறை. நிர்வாகம்ன்றது அரசியல்வாதிகளை பொறுத்தது. நீதித்துறை வந்து அவங்க கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் சாசனம் 50 பாக்ஸ் ஒன்றில் இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது இந்த நீதித்துறை வந்து ஒரு ஆர்டர் மூலமா நிர்வாகத்தை கவனிக்காம என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அவங்க யாருக்கு அந்த நிர்வாகத்துக்கு வந்து ஒத்துழைச்சு போற மாதிரியும் பொதுமக்கள் கண்டுக்காம இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் போதிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உரிய வர அந்த பட்ஜெட்ல வந்து நீதித்துறைக்கு ஒதுக்கத்தே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீதித்துறை பற்றி எதுவுமே ஒரு விஷயமே கிடையாது இந்த பட்ஜெட்ல. அப்படிங்கும்போது நீங்க சோறு போறது, பிச்சை போறது, இந்த மாதிரியான இலவச வேலைகளை யார் கேட்டது? இவங்களால வந்து அரிசி வாங்க முடியாதா? நான் கேட்குறேன். இவங்களால என்ன வாங்க முடியாதுன்னா நீதி வாங்க முடியாது. நீதி வாங்க முடியாது. அதனால நீதியை வந்து நீங்க நியாய விலக்கில் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. தயவுசெய்து வந்து நீதிமன்றத்தை வந்து ரீஃபார்ம் பண்ணுங்க. ஜுடிஷியல் வந்து ரொம்ப மோசம். வந்து படிச்சவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாமரெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ரொம்ப தாண்டாண்டித்தனமா இருக்குது. டிஸ்கஷன் பவர்னு வச்சுக்கிட்டு நான் சொல்றது தான் ஜட்ஜ்மெண்ட். நீ எவ்வளோ வேணாலும் போய்க்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு மேல் இடத்துல எங்கேயுமே நீ அப்பீல் போனா கூட கிடைக்காத மாதிரி நீ ஜட்ஜி வந்து திட்டின சண்டை போட்டுன்ற மாதிரி எழுதி வச்சுருக்க சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நீதிமன்றங்களை வந்து முறைப்படுத்தலாம். அப்படின்னா நீதிபதிக்கு கூடிய தகுதிகள் வந்து வரவே இருக்கணும். நீதிபதிகள் புகார் கொடுத்து அது வந்து விசாரிக்கிறது ஒரு தனி குழு நியமிக்கிறோம். கிராம நியாயங்களை கொண்டு வரணும். முதல்ல முக்கியமான விஷயம் தான் பாத்தீங்கன்னா, நீதிமன்றங்களை வந்து நீதி கிடைக்க வகையில உண்மையான நிரபராதிக்கு நீதி கிடைக்கணும்னா, அந்த இடத்துல வக்கீல்கள் தலையாடாம இருக்கணும்னா, நீதிபதிகள் நல்லவர்கள் தெரியல அப்படின்னா, உண்மை சொல்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னா, அந்த இடத்துல உண்மையிலே சிசிடிவி கேமரா இருக்கணும். இது இல்லாம வேற எதுவும் பண்ண முடியாது.